நாங்கள் இன்றைக்கு பிரவானின் தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். சுரைக்காய் தடவி பார்த்து பிடுங்க போகிறோம். எங்கள் தேவைக்கு சமையலுக்கு இன்றைக்கு சமைக்கிறதுக்கு 3-4 காய் வந்தால் காணும். ஒவ்வொரு ஆக்களுக்கு ஒவ்வொரு காய் தடவி பாருங்க. 10 காய் இருக்கும். இது பெருசாக கிடக்கு. அது முத்திட்டு கொஞ்சம் முத்திர மாதிரி தான் கிடக்கு. நெத்துக்கு விடலாம் அப்படின்னா கிடக்குதான் என்ன காயல் பிரச்சனை இல்லை. போ இந்த என்ன பெரிய காய் பெரிய இதான் அங்கே தடவி பாருங்க. ஊராயம் இருக்கும். என்னங்கிறாக்கு இனி இந்த மாதத்தோட சரிதானே? இந்த மாசம் தோட்டம் 10ஆம் மாதத்தோட 11. இந்த ரவி என்ன பிடிங்க என்ன இது ஒரு உலக்கமா இருக்காங்க. இப்படி காய்ச்ச தடவை பாருங்க கிடக்கும். என்ன மொண்டு இன்ஜினியர் கிடக்கு போல இந்த அது கிடக்கு. இது உண்டு അങ്ങനെ பாருங்க. இப்போதைக்கு இது காணும். அடுத்தது அடுத்த முறைக்கு ரவி என்ன பிரபாகரனுக்கு AK 47 இருக்கு. பிரபாகரனை தான் காய்க்கிறது கூட இருக்கு. பூசணிக்காய் போன பூசணிக்காய் இந்த ஒவ்வொரு செல்லு மாதிரி கிடக்கு. போட்டு அடிச்சு விட்டா மும் பண்ணும். தடவை போறோம். பாவக்காய் தயிர் சம்பல் போடுறதுக்கு. கத்திரிக்கோள் எடுத்தாங்க. இந்த கத்திரிக்கோள் அதான் 10 காய் இருக்குதாகும். இதெல்லாம் ஒன்றா கலந்து பொடி எல்லாம் கலந்து இறக்கத்துல இது தேடி பிடிக்க வேண்டி வரும். இந்த பாரு இந்த பாவக்காய் இங்க வர 10 காய் இருக்க பாவல் இல்லையா இல்லாத இந்தாங்கோ. இந்த இப்படி பாவக்காய் காய்ச்சலுக்கு இந்தாங்கோ பாவக்காய் பிஞ்சு அது கிடக்கட்டும் பிடுங்கும். நல்ல காய் காய்ச்சிருக்கு. அதுக்கு ஒரு சுரைக்காய் இருக்குது. அந்த சுரைக்காய் காடு அந்த இலைய எடுத்து ஒன்று கூடாக்கு. இதுல ஒன்று பெருசா கிடாக்கு. இதுல அந்த முத்தோணும் நல்ல காய் வச்சிருக்கு. நல்ல காய் இருக்கு. பாவக்காய் இனி பிஞ்சு மிளகாய் 10 ரூபா 1 கிலோ எங்களுக்கு ஒரு கொஞ்சம் பிஞ்சு மிளகாய் வாங்கிச்சாங்க. பாவக்காய் இங்க விளைஞ்சிருக்கு. பரவாயில்ல. இந்த கடைசி நேரத்துல நல்ல விளைச்சல தருது. இந்த சுரக்காய் பாவக்காய் மிளகாய் வந்து வேந்தாயம் ஹூவாய் இல்ல பிடிங்கி வறுக்க போறோம். காய்ச்சி கிடக்கு. இது அருமையா இருக்கும். வரவே சொல்லு வேலையில பாருங்க அரசமில்ல மாதிரி இருக்கு. இதுல கிடக்கு. பரவாயில்ல. நாங்கள் நினைச்சது அதுக்கு சப்சிடி கிடையாது. இப்ப நல்ல விளைச்சல் விளைஞ்சது. ஒரு 7-8 காய் முடிஞ்சிருந்தாங்க. விளைஞ்ச மிளகாய் கீரை இருக்குது.
மல்லி இலை இருக்குது, கோவா பூ இலை இருக்கு, பீட்ரூட் இருக்கு, பாவக்காய், சுரைக்காய், சுரைக்காய், மற்ற கோவா எல்லாம் முருங்கையில் அடுத்த முறைக்கு எல்லாம் விளைஞ்சிருக்குது. நாங்கள் நினைச்சா இந்த முறை மழைக்கு எல்லாம் நாற்றை அடிச்சு போட்டு பின்னுக்கு வெயில் அடிச்சபடியா வந்துட்டேன். எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்றாலும் பரவாயில்ல. இப்ப உரிச்சு போட்டு 4 உரிச்சு போட்டு கொண்டு போகிறேன். இது அதுக்காக விற்பனைக்கு கிடையாது. எந்த தோட்டத்துல கீரை இப்படிதான் இந்த முறை வந்திருக்கு உங்களுக்கு. எங்களுக்கு புந்தி வந்த மாதிரி வந்திருக்கு உங்களுக்கு. போறோம் எங்கட இது விற்பனைக்கு கிடையாது, எங்களுக்கு சொந்தமாக மாட்டேதான். நீங்களும் செய்து முன்னேற செய்து சாப்பிடலாம் தானே, பிரச்சனை இல்லை. ஒரு தரம் வீட்டு தோட்டம் செய்தா அதுக்கேற்ற பலன்கள் இருக்கு. வேணும்டா வாங்க, காணி தடுத்துடலாம். மிச்சம் இருக்கு, காணிகள் இருக்கு. வருஷத்துக்கு 25 ரூபா ஒரு தொண்டு. இப்ப நாங்கள் 7-8 பேர் எடுத்து கொடுத்துட்டோம். வேற பாசி தமிழாக்கள் வந்துட்டோம். ஏரியா தோட்டமே முழு ஏரியாவே முடிக்கலாம். ஆனா பீட்ரூட்டி நல்ல விளைச்சல் விளைஞ்சிருக்கு. பீட்ரூட் குதிரை சாணத்துல விளைஞ்சிருக்கு. அதெல்லாம் குதிரை சாணம், குதிரை சாணம் குவிக்க வச்சிருக்கேன் வேற வருஷத்துக்கு. இப்ப இன்றைக்கு எல்லாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆட்டிறைச்சியும் சமைச்சு பாவக்காய், பீட்ரூட்டி கறியும் கீரையும் கீரை பீட்ரூட் வாங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். சர்ப்ரைஸ் பண்ணுங்க, எல்லாம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எஸ்.